எவனொருவன் ஞானம் உடைய அருட்செயல்களை செய்து ஒளி பொருந்திய தோற்றத்தோடு விளங்குகிறானோ அவன் மட்டுமே கடவுளின் அனுக்கிரகத்துடன் அவரோடு ஐக்கியமாகி அவர்களை பெறுகிறான். ஓம் ராஜாதிராஜனாகிய உம்மை மனப்பூர்வமாகவும் ஐக்கியத்துடனும் உம்முடைய அருளை பெற்றவனாக மட்டுமே உம்மை பூஜிக்கும் அனுகிரகத்தை பெற முடியும். அவ்வாறு அருள் பெற்றவருக்கு மட்டுமே குபேரனை போன்ற செல்வமும் அளவிட முடியாத ஆனந்தமும் அரசனை போன்ற வாழ்க்கையும் கிடைக்க அருள் புரிகிறீர். உலகம் போற்றும் தனது நாட்டிலும் பேரும் புகழும் கிட்டும். அங்கு துன்பங்கள் இருப்பதில்லை. உலகோராலும் போற்றப்படுவார். அப்படிப்பட்ட பக்தனுக்கு அளவற்ற ஆயுளையும் ஆனந்தத்தையும் நீர் அருள்கிறீர். நிலம் நீர் ஆகாயம் உள்ளவனும் அவன் போற்றப்படுகிறான். எவனும் திருநாமத்தை எந்நாளும் எப்போதும் வாயார பாடி மனமார துதிக்கிறானோ அவனுடைய இல்லத்தில் எப்போதும் வாசம் செய்து அனுகிரகம் செய்து அருள் பாலிக்கிறீர். உன்னை சரணடைந்த பக்தர்கள் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ முற்பிறவியில் செய்த செயல்களாலோ வாக்கினாலோ உன் கதையை சொல்லும் போது ஏற்படும் பிழைகளாலோ அடுத்தவரை பார்த்திடும் பார்வையாலோ தினம் தினம் செய்திடும் எல்லா தவறுகளையும் மன்னித்து கருணையுடன் அருள் பாலிக்கும் பிரபுவாகிய சாயிநாதனே சச்சிதானந்த ஸ்வரூபியாய் காட்சி அளித்து அருள் பாலிப்பவரே எல்லோருக்கும் சகல மங்களங்களும் உண்டாக அருள் புரிய